முக்கிய செய்திகள். துணைவேந்தர் தேடுதல் குழுவை திரும்ப பெற்றார் ஆளுநர். முதலமைச்சருடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு நடவடிக்கை. ராமரை அரசியல்வாதியாக்கிவிட்டனர் பாஜகவினர் என குற்றச்சாட்டு. வேட்பாளராக மட்டும்தான் அறிவிக்கவில்லை என எதிர்க்கட்சிகள் விமர்சனம். முடிவுக்கு வருமா போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலை நிறுத்தம்? உயர்நீதிமன்றத்தில் முதல் வழக்காக இன்று விசாரணை. மக்களவை தொகுதி பங்கீட்டில் எந்த சிக்கலும் இல்லை. பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெறுவதாக இந்தியா கூட்டணி அறிவிப்பு. மலையோர மாவட்டங்களில் வெளுத்து வாங்கும் மழை 5 நாட்களுக்கு நீடிக்கும் என வானிலை மையம் தகவல். வணக்கம். பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை தேர்வு செய்வதற்காக அமைத்த குழுவை ஆளுநர் திரு RN ரவி திரும்ப பெற்றுள்ளார். சென்னை பல்கலைக்கழகம், கல்வியியல் பல்கலைக்கழகம், கோவை பாரதியார் பல்கலைக்கழகம் ஆகிய 3 பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை தேர்வு செய்ய 4 பேர் அடங்கிய தனித்தனி குழுக்களை அமைத்து கடந்த செப்டம்பர் 6ஆம் தேதி ஆளுநர் உத்தரவிட்டார். இதேபோன்று தமிழ்நாடு அரசு சார்பிலும் தேடுதல் குழு நியமித்து செப்டம்பர் 13ஆம் தேதி அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. இதனிடையே ஆளுநருக்கு எதிரான வழக்கில் முடிவு காணும் வரை துணைவேந்தர் நியமிக்கப்பட மாட்டார் என உத்தரவாதம் அளிப்பது குறித்து ஆளுநரின் கருத்தை அறிந்து தெரிவிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த நிலையில் தேடுதல் குழு அமைத்து வெளியிட்ட அறிக்கையை ஆளுநர் வாபஸ் பெற்றுள்ளார். சென்னை பல்கலைக்கழகம், கல்வியியல் பல்கலைக்கழகம், கோவை பாரதியார் பல்கலைக்கழகம் ஆகிய 3 பல்கலைக்கழகங்களில் தற்போது துணைவேந்தர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. இந்த பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தரை தேர்வு செய்வதற்கான தேடல் குழுவில் பல்கலைக்கழக செனட் உறுப்பினர்கள், தமிழக அரசின் பிரதிநிதி ஒருவர் மற்றும் ஆளுநர் தரப்பில் ஒருவர் இடம்பெறுவர். இக்குழு விண்ணப்பங்களை பரிசீலித்து தகுதியான 3 பேரின் பெயர்களை ஆளுநருக்கு பரிந்துரைக்கும். அதில் ஒருவரை ஆளுநர் நியமிப்பது வழக்கம். இந்த சூழலில் துணைவேந்தர் தேடுதல் குழுவில் பல்கலைக்கழக மானியக் குழு பிரதிநிதி ஒருவரை நியமித்து ஆளுநர் உத்தரவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. பகவான் ராமரை பாஜக அரசியல்வாதியாக்கிவிட்டதாக எதிர்க்கட்சிகள் சாடியுள்ளன. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் பிரம்மாண்டமாக கட்டப்படும் ராமர் கோயிலின் கும்பாபிஷேகம் வரும் 22ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதில் பிரதமர் திரு மோடி, அமைச்சர்கள், மாநில முதலமைச்சர்கள், அரசியல் பிரமுகர்கள், பிரபலங்கள், சாதுக்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் பங்கேற்க உள்ளனர். ராமர் கோயில் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்குமாறு நாட்டின் முக்கிய பிரமுகர்கள், அரசியல் தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு வருகிறது. காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, முன்னாள் தலைவர் திருமதி சோனியா காந்தி ஆகியோருக்கு அழைப்பிதழ் வழங்கப்பட்டுள்ளது. எனினும் அவர்கள் பங்கேற்பது குறித்து இதுவரை உறுதி செய்யப்படவில்லை. அதே வேளையில் அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகத்திற்கு செல்லப் போவதில்லை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு சீதாராம் யெச்சூரி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ராமர் கோயில் திறப்பு விழாவை புறக்கணிக்க திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி முடிவு செய்திருப்பதாக செய்திகள் பரவின. மத்திய அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் யாருக்கெல்லாம் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதோ அவர்கள் ஜனவரி 22ஆம் தேதி நடைபெறவுள்ள கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். ராமர் கோயில் விஷயத்தில் பாஜக அரசியல் செய்வதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. தெற்கு 24 பர்கானாஸ் மாவட்டத்தில் உள்ள ஜாய் நகரில் நேற்று பொது நிகழ்ச்சியில் உரையாற்றிய மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி மக்களை மத அடிப்படையில் பிரிப்பதில் தனக்கு நம்பிக்கை இல்லை என்று தெரிவித்தார். அனைத்து சமூகத்தினரையும் ஒன்றிணைத்து ஒற்றுமை குறித்து பேசும் விழாக்களை நம்புவதாக தெரிவித்துள்ள அவர், பாஜக நீதிமன்ற உத்தரவின் பேரில் ராமர் கோயில் திறப்பு விழாவை நடத்துவதாக கூறியுள்ளார். மக்களவை தேர்தலுக்கு முன்னதாக ராமர் கோயில் தொடக்க விழாவின் மூலம் பாஜக வித்தை காட்டி வருவதாகவும் செல்வி மம்தா பானர்ஜி கண்டனம் தெரிவித்துள்ளார். ராமர் கோயில் திறப்பு விழா ஏற்பாடுகளை பார்க்கும்போது பாஜக ஸ்பான்சர் செய்யும் நிகழ்வு போல உள்ளது என ராஜஸ்தான் மாநில முன்னாள் முதலமைச்சர் திரு அசோக் கெலாட் தெரிவித்துள்ளார். ராமரை பாஜக வேட்பாளராக மட்டும்தான் இன்னும் அறிவிக்கவில்லை என சிவசேனா விமர்சித்த நிலையில் குடமுழுக்கு விவகாரம் சூடு பிடிக்கிறது. போக்குவரத்து ஊழியர்களின் வேலை நிறுத்தத்திற்கு தடை விதிக்க கோரும் வழக்கு இன்று உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் மாநிலம் முழுவதும் பேருந்துகள் வழக்கம் போல் இயக்கப்பட்டு வருகின்றன. ஊதிய உயர்வு, பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி CITU, AITUC உள்ளிட்ட 16 தொழிற்சங்கங்கள் நேற்று முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளன. இதை சமாளித்து சென்னை, மதுரை, கோவை உள்ளிட்ட மாநகரங்களிலும் கிராமப்புறங்களிலும் பேருந்துகள் வழக்கம் போல் இயக்கப்படுகின்றன. மயிலாப்பூர் போகிற திருவாமூர்லேருந்து பஸ் நேற்றுலேருந்து ஓடின்னு தான் இருக்குது. நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்ட்ரைக்கு சொன்னாங்க, ஆனால் ஓடின்னு தான் இருக்குது. ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லைடா.
2 நாளாக பஸ்ஸு ஸ்ட்ரைக்குன்னு சொன்னாங்க. இப்போ பஸ்ஸில் அந்த மாதிரி ஸ்ட்ரைக்கு மாதிரி ஒன்றும் தெரியல. நார்மலாக தான் போயின்னு இருக்கு. நான் லஸ்கார்னுக்கு போகிறேன். வந்தவொடனே இந்த பஸ்ஸில் உட்காந்துட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறேன். நேற்றும் பரவாயில்ல சார். நேற்றும் நல்லா நான் போயிருந்தேன். மாமூலாக போயிருந்து 5 மணிக்கெல்லாம் பஸ்ஸை விட்டாங்களே. ஒன்றும் ஸ்ட்ரைக் மாதிரிலாம் எதுவும் தெரியாது. 2வது நாளாக இன்றும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள தொழிற்சங்கத்தினர் பணிமனைகளுக்கு முன்பு மறியலில் ஈடுபட முடிவு செய்துள்ளனர். அனைத்து பணிமனைகளிலும் மாநிலம் முழுவதும் பஸ் நிலையங்களிலும் மறியல் போராட்டம் நடைபெறும். இவர்களை இயக்கிக் கொண்டிருக்கிற, சட்டவிரோதமாக இயக்கிக் கொண்டிருக்கிற அந்த பேருந்துகளை மறிக்கக்கூடிய முறையிலே, தடுக்கக்கூடிய முறையிலே எங்களுடைய மறியல் போராட்டம் மாநிலம் முழுவதும் நடைபெறும். இதற்கிடையே வேலை நிறுத்தத்திற்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநலன் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. 8 ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள விவகாரத்தில் அரசுக்கு நெருக்கடி கொடுக்கும் வகையில் பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் இந்த போராட்டம் நடத்தப்படுகிறது என நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க தலைமை நீதிபதி திரு கங்கா புர்வாலா மற்றும் நீதிபதி திரு பரத சக்கரவர்த்தி அமர்வில் நேற்று முறையிடப்பட்டது. அதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இன்று முதல் வழக்காக விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக அறிவித்தனர். நீதிமன்ற உத்தரவை அடுத்து வேலை நிறுத்தம் தொடருமா அல்லது வாபஸ் பெறப்படுமா என்று எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. மக்களவை தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை மிகவும் சுமூகமாக நடைபெற்று வருவதாக இந்தியா கூட்டணி கட்சிகள் தெரிவித்துள்ளன. மதவாத பாஜகவை வீழ்த்த கைகோர்த்துள்ள 28 எதிர்க்கட்சிகள் இந்தியா கூட்டணி என்ற பெயரில் ஒன்றிணைந்து நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கின்றன. தேர்தலுக்கு 2 மாதங்கள் உள்ள நிலையில் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தையை அக்கட்சிகள் துவக்கியுள்ளன. கூட்டணி கட்சிகளுடன் பேச முன்னாள் மத்திய அமைச்சர் திரு முகுல் வாஸ்னிக் தலைமையில் குழு அமைத்துள்ளது காங்கிரஸ். இந்த குழுவினர் ஆம் ஆத்மி கட்சியினருடன் பேச்சு நடத்திய நிலையில் மகாராஷ்டிரா கட்சிகளுடன் கடந்த 2 நாட்களாக பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த பேச்சுவார்த்தையில் கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளுக்கும் திருப்திப்படும் வகையில் இருந்ததாக மகாராஷ்டிரா மாநில காங்கிரஸ் பொறுப்பாளர் திரு ரமேஷ் சென்னிதாலா கூறியுள்ளார். நேற்று 3 மணி நேரத்திற்கும் மேல் நீடித்த பேச்சுவார்த்தையில் சுமூக முடிவு ஏற்பட்டதாக அவர் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்திலும் பேச்சுவார்த்தை சரியான திசையில் சென்று கொண்டிருப்பதாக திரு சல்மான் குர்ஷித் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க மாநிலத்திலும் எந்த பிரச்சனையும் இல்லை என்று அவர் கூறினார். டெல்லி, பஞ்சாபுடன் கோவா, கர்நாடகா, ஹரியானா மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சியுடன் கைகோர்க்க முடிவு செய்திருப்பதாக ஆம் ஆத்மி அறிவித்துள்ளது. இணக்கமான முறையில் புரிதலுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ள காங்கிரஸ் தேர்தலுக்கு பிறகும் இந்த ஒற்றுமை தொடரும் என கூறியுள்ளது. தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்த நிலையில் நீர்நிலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கோவை, உளுந்தூர்பேட்டை, வேதாரண்யம், கரூர், அவிநாசி உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. திண்டுக்கல், நத்தம், வத்தலகுண்டு, பழனி ஆகிய பகுதிகளில் கொட்டிய கனமழையால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியது. ராமேஸ்வரம், முதுகுளத்தூர், கீழத்தூவல், பொசுக்குடி, கிருஷ்ணாபுரம் உள்ளிட்ட இடங்களில் வெளுத்து வாங்கிய மழையால் விளைநிலங்களில் வெள்ளம் கரை புரண்டது. ராமநாதபுரத்தில் சந்தைக்கடை வீதி குளம் போல் மாறியது. தொடர் மழையால் நீலகிரி மாவட்டத்தில் குன்னூர், மேட்டுப்பாளையம் இடையிலான மலை ரயில் பாதையில் மண் சரிவு ஏற்பட்டது. இதனால் நாளை வரை ரயில் சேவை நிறுத்தப்பட்டுள்ளது. மணப்பாறை அருகே சூறைக்காற்றுடன் பெய்த மழையால் வலையப்பட்டியில் வீட்டின் மேற்கூரை தூக்கி வீசப்பட்ட நிலையில் பொருட்களும் பறந்தன. நெற்பயிர்கள் தரையோடு சாய்ந்தன. கனமழை எச்சரிக்கை காரணமாக தாமிரபரணி ஆற்றின் கண்ணடியான் கால்வாயிலிருந்து சுமார் 1200 கன அடி தண்ணீர் சோதனை ஓட்டமாக திறந்துவிடப்பட்டுள்ளது. தொடரும் மழையால் வராக நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் தேனி மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. வத்தலகுண்டு அருகே ரெங்கப்பநாயக்கன்பட்டியில் வைகை ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட மாடுகளை மக்கள் மீட்டனர். இடைவிடாது கொட்டிய கனமழையால் மூல வைகை ஆற்றில் கரை புரண்ட வெள்ள நீரால் மயிலாடும் பாறை கிராமத்துக்குள் தண்ணீர் புகுந்தது. குடியிருப்புகளை சூழ்ந்துள்ள மழைநீரால் மக்கள் சிரமத்துக்கு ஆளாகினர். நாமக்கல்லில் பெய்த மழையால் கூட்டுறவு வேளாண்மை உற்பத்தியாளர்கள் சங்க வளாகத்தில் திறந்த வெளியில் வைக்கப்பட்டிருந்த பருத்தி மூட்டைகள் நனைந்தன. இதற்கிடையே அரபிக்கடல் மற்றும் இந்திய பெருங்கடலில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு லேசான மழை பெய்யும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கல்வி வேலைவாய்ப்பில் 3ஆம் பாலினத்தவர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்குவது குறித்து பரிசீலிக்குமாறு தமிழக அரசை சென்னை உயர்நீதிமன்றம் கேட்டுக்கொண்டுள்ளது. 3ஆம் பாலினத்தை சேர்ந்தவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குமாறு மத்திய, மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் 3ஆம் பாலின மக்களுக்கு உரிய இடஒதுக்கீடு வழங்க கோரி தூத்துக்குடியை சேர்ந்த கிரேஸ் பானு கணேசன் என்ற 3ஆம் பாலினத்தை சேர்ந்தவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்திருந்தார்.
தலைமை நீதிபதி திரு கங்கா பூர்வாலா, நீதிபதி திரு பரத சக்கரவர்த்தி அமர்வில் இவ்வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் 3ஆம் பாலினத்தவர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும், இதனால் பட்டியலினத்தை சேர்ந்த 3ஆம் பாலினத்தவர் அந்த சலுகையை இழக்க வேண்டியுள்ளதாகவும் கூறினார். மேலும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் சேர்த்த பின் இதுவரை அந்த ஒதுக்கீட்டில் ஒரு 3ஆம் பாலினத்தவர் கூட இடஒதுக்கீடு சலுகையை பெறவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். கர்நாடக மாநிலத்தில் 3ஆம் பாலினத்தவர்களுக்கு பிற்படுத்தப்பட்ட பட்டியலின, பழங்குடியின என அனைத்து பிரிவிலும் 1% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதையடுத்து தமிழகத்தில் 3ஆம் பாலினத்தவர்களுக்கு அனைத்து பிரிவுகளிலும் இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து பரிசீலிக்குமாறு தமிழக அரசுக்கு அறிவுறுத்திய நீதிபதிகள் இதுகுறித்து அரசின் கருத்தை அறிந்து தெரிவிக்குமாறு உத்தரவிட்டு வழக்கை மார்ச் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். தமிழகத்தில் பருவம் மாறி பெய்யும் மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி முளைக்கத் தொடங்கியுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். மரக்காணம் பகுதியில் தொடர் மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்கதிர்கள், நடவு செய்யப்பட்டுள்ள நாற்றுகள் உள்ளிட்டவை தண்ணீரில் மூழ்கின. இதனால் விவசாயமே பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரத்தை இழந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். எதிர்பாராத விதமாக இந்த மார்கழி மாதத்தில் இந்த மழை வந்ததால் அறுவடைக்கு தயாராக அந்த நெல் பூரா வீணாக போயிடுச்சு. இப்போ நாங்கள் அப்படியே பார்த்தாலும் ஏக்கருக்கு 30,000 செலவு பண்ணியிருக்கோம். இப்போ இந்த நெல் எல்லாமே வேஸ்ட்டாக தான் போச்சு. இப்போ இதே போல் இன்னும் நாங்கள் நாற்றுலாம் விட்டு வச்சுருக்கோம். அதெல்லாம் நடலான்ட்டு பார்த்தா நாற்றும் எல்லாமே தண்ணியில் போயிடுது. திருவெண்ணைநல்லூர் அருகே மெய்யாத்தூரை சுற்றியுள்ள 300 கிராமங்களில் சுமார் 900 ஏக்கரில் நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. கதிர்கள் முற்றி அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் மழை பெய்து பயிர்கள் அனைத்தும் தண்ணீரில் மூழ்கிவிட்டதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். வடிகால் வசதியின்றி வயலில் தண்ணீர் தேங்கியுள்ளதாக தெரிவித்துள்ள அப்பகுதி விவசாயிகள் நெற்பயிர்கள் முளைக்க தொடங்கிவிட்டதாக தெரிவித்தனர். ஏக்கருக்கு 40,000 ரூபாய் வரை கடன் வாங்கி செலவு செய்தும் வீணாகிவிட்டதாக அவர்கள் வேதனை தெரிவித்தனர். ஒரு ஏக்கருக்கு 30,000 40,000 நாங்கள் செலவு பண்ணுறோம். அது அறுத்து கைக்கு வந்தால் தான் எங்களுக்கு நிலை. அந்தமாரி விவசாய கட்டத்தில் நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கோம். அறுப்பாக இருக்கிற நேரத்தில் இப்போ இயந்திரம் மிஷின்லாம் வந்திருக்கு, சாக்கெட்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். நாங்கள் இந்தமாரி மழை பூந்து அடிச்சிட்டு இருக்கிறதால அறுப்பாக இருக்க முடியல. முளைஞ்சி போய் கிடக்கு நெல். என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் நாங்கள் நிற்கிறோம். விவசாயி எல்லாம் கையில் கிடக்குது, காதில் கிடக்குது, நகையெல்லாம் வச்சு தான் நாங்கள் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சீர்காழி மற்றும் விளந்திட சமுத்திரம் சுற்றுவட்டார பகுதிகளில் இடைவிடாது கொட்டிய கனமழையால் விளைநிலங்களில் தேங்கிய மழைநீர் வடியாமல் பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. வயல்களில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் பயிர்கள் முளைத்து விட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகிவிட்டதாக தெரிவித்த விவசாயிகள் இழப்பீடு வழங்குமாறு அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். 1000 ரூபாய் ரொக்கத்துடன் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடும் வகையில் பொங்கல் பரிசு தொகுப்பாக 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 முழு கரும்பு மற்றும் 1000 ரூபாய் ரொக்கத்துடன் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. இதற்கான டோக்கன்கள் கடந்த 3 நாட்களாக விநியோகம் செய்யும் பணி நடைபெற்று வரும் நிலையில் இன்று முதல் அனைத்து நியாய விலை கடைகளிலும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் இன்று காலை தொடங்கி வைக்கிறார். ஆழ்வார்பேட்டை சீத்தம்மாள் காலனி நியாய விலை கடையில் காலை 10 மணிக்கு திரு ஸ்டாலின் பயனாளிகளுக்கு வழங்குகிறார். டோக்கனில் குறிப்பிட்ட தேதியில் குடும்ப அட்டைதாரர்கள் 1000 ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் பொங்கல் தொகுப்பை பெற்றுக்கொள்ளலாம். இனி வருவது செய்தி துளிகள். இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட நாகை, காரைக்கால் பகுதிகளைச் சேர்ந்த 13 மீனவர்கள் விமானம் மூலம் சென்னை வந்தனர். கடந்த மாதம் நெடுந்தீவு அருகே இலங்கை கடற்படையால் அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டனர். நாடு திரும்பிய அவர்களை தமிழக மீன்வளத்துறை அதிகாரிகள் வரவேற்று அரசு வாகனத்தில் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்தனர். ஆதித்யா L1 திட்ட இயக்குநர் திருமதி நிகர் ஜாதி தென்காசி மாவட்டம் செங்கோட்டை ஆரியநல்லூரில் தாம் படித்த அரசு தொடக்கப்பள்ளி, SRM அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, கடையநல்லூர் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளிக்கு வகுப்பறை கட்டடம் கட்ட 11 லட்சம் ரூபாய் நிதி வழங்கியுள்ளார். திட்டத்தின் வெற்றியை கொண்டாடும் வகையில் வழங்கும் நிதிக்கான காசோலையை செங்கோட்டை நகராட்சி ஆணையரிடம் திருமதி நிகர் ஜாதியின் சகோதரர் திரு ஷேக் சலீம் வழங்கினார். நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் இருந்து கேரளா செல்லும் சாலையில் ஏலியாஸ் கடை பகுதியில் யானை ஒன்று சாலையை வழிமறித்ததால் பரபரப்பு நிலவியது. பாதுகாப்பு கருதி சிறிது நேரம் வாகன போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. அங்கு சென்ற 2 வன ஊழியர்கள் சத்தம் எழுப்பி யானையை வனப்பகுதிக்குள் விரட்டினர்.
புதுச்சேரி அருகே குமாரபாளையம், காட்டேரி குப்பம் உள்ளிட்ட 20 கிராமங்களில் 250 ஏக்கரில் பயிரிடப்பட்ட காராமணி பயிர் தொடர் மழையில் மூழ்கி சேதமடைந்ததாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். ஏக்கருக்கு 25,000 ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறியவர்கள் அரசு இழப்பீடு வழங்குவதுடன் விரைந்து வடிகால் வசதியை செய்து தர கோரினர். சபரிமலையில் வரும் 15ஆம் தேதி மகர விளக்கு பூஜையின் போது பக்தர்களின் வருகையை கட்டுப்படுத்த ஸ்பாட் புக்கிங் நிறுத்தப்படுவதாக தேவசம் போர்டு அறிவித்துள்ளது. 14ஆம் தேதி 50,000 பேரும் மறுநாள் 40,000 பேரும் மட்டுமே அனுமதிக்கப்படுவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று 90,000க்கும் மேற்பட்டவர்கள் தரிசனம் செய்த நிலையில் இன்றும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. மீண்டும் முக்கிய செய்திகள். பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை தேர்வு செய்வதற்காக அமைத்த குழுவை ஆளுநர் RN ரவி திரும்ப பெற்றுள்ளார். பகவான் ராமரை பாஜக அரசியல்வாதியாக்கிவிட்டதாக எதிர்க்கட்சிகள் சாடியுள்ளன. போக்குவரத்து ஊழியர்களின் வேலை நிறுத்தத்திற்கு தடை விதிக்க கோரும் வழக்கு இன்று உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் மாநிலம் முழுவதும் பேருந்துகள் வழக்கம் போல் இயக்கப்பட்டு வருகின்றன. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.